அன்பு குழந்தைகளே, பாகம் 2 இல் மீரா விளையாடுவதில் மும்முரமாக இருந்ததால் சாமந்தி செடிக்கு தண்ணீர் விட மறந்துவிட்டாள். 3ஆம் நாள் வாடிய இலைகளை கண்டதும் அவளது இதயம் கனத்தது. அப்போது அவளது அம்மா வந்து அவளை மெதுவாக தேற்றினாள். அடுத்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். மீரா வருத்தத்தால் இன்னும் கலங்கிய கண்களுடன் தன் அம்மாவை பார்த்தாள். அவள் அம்மா மீராவை மெதுவாக அணைத்துக்கொண்டு, சில சமயங்களில் மீரா, நாம் மறந்துவிடுகிறோம். பிறகு அது வருத்தத்தை தரும். நான் உன் வயதில் இருந்தபோது கேட்ட ஒரு கதையை உனக்குச் சொல்கிறேன். அதை நான் ஒருபோதும் மறக்கவில்லை என்றாள். விசுவாசமான கீரிப்பிள்ளை பஞ்சதந்திர கதை. ஒருமுறை அவள் அம்மா மெதுவாக ஆரம்பித்தாள். தொலைதூர கிராமம் ஒன்றில் ஒரு ஞானமுள்ள பிராமணனும் அவன் மனைவியும் வசித்து வந்தனர். அவர்களுக்கு ஒரு புதிதாக பிறந்த குழந்தை இருந்ததுடன் ஒரு கீரிப்பிள்ளையையும் வளர்த்து வந்தனர். அந்த கீரிப்பிள்ளை சாதுவானது மற்றும் விசுவாசமானது. ஒரு நாள் அம்மா தண்ணீர் எடுக்க வெளியே சென்றாள். பிராமணனிடம் குழந்தையை கவனமாக கவனித்துக் கொள்ளவும் கீரிப்பிள்ளையை தூரமாக வைத்திருக்கவும் சொன்னாள். ஆனால் பிராமணனும் பிச்சை எடுக்க வெளியே செல்ல வேண்டியிருந்தது. குழந்தையையும் கீரிப்பிள்ளையையும் தனியாக விட்டுச் சென்றான். திடீரென்று ஒரு கருப்பு பாம்பு வீட்டிற்குள் நுழைந்தது. கீரிப்பிள்ளை ஆக்ரோஷமாக போராடி பாம்பை கொன்று குழந்தையை காப்பாற்றியது. ஆனால் அம்மா திரும்பியபோது கீரிப்பிள்ளையை பார்த்தாள். அதன் முகத்தில் இரத்தம். அது குழந்தைக்கு தீங்கு விளைவித்ததாக எண்ணினாள். பயத்திலும் கோபத்திலும் அவள் கீரிப்பிள்ளையை அடித்துக் கொன்றாள். அப்போதுதான் குழந்தை பத்திரமாக இருப்பதையும் தொட்டிலுக்கு பக்கத்தில் இறந்த பாம்பையும் பார்த்தாள். தன் தவறை உணர்ந்தாள். ஆனால் நேரம் கடந்துவிட்டது. மீரா அசையாமல் அமர்ந்திருந்தாள். அதிர்ந்து போனாள். அம்மா, அவள் முணுமுணுத்தாள். கீரிப்பிள்ளை பாதுகாக்கத்தான் விரும்பியது. ஆனால் அவள் புரிந்து கொள்ளாததால் அம்மா. ஒரு உண்மையான நண்பனை இழந்தாள். அவள் அம்மா மெதுவாக தலையசைத்தாள். நான் என் செடியை மறக்க வேண்டுமென்று நினைக்கவில்லை, மீரா சொன்னாள். ஆனால் நான் அதை கவனிக்கவில்லை என்றாள். அதையும் இழக்க நேரிடும். அவள் அம்மா புன்னகைத்து அவளது நெற்றியில் முத்தமிட்டாள். உண்மையான அக்கறை, மீரா, தினமும் அதை பார்த்துக் கொள்வதுதான், நேரம் கடந்து போவதற்கு முன். அன்றிரவு மீரா ஒரு புன்னகையுடனும் தண்ணீர் ஊற்றும் கேனுடனும் சாமந்தி செடியின் அருகில் நின்றாள். ஆனால் செடி மீண்டும் பூக்குமா? அல்லது சேதம் ஏற்கனவே ஆகிவிட்டதா? மீராவின் மாயத்தோட்டத்தில் அடுத்து என்ன நடக்கிறது என்பதை அறிய பாகம் 4 தவறவிடாதீர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மீரா மற்றும் மித்துவுடன் மேலும் இதயத்தை தொடும் சாகசங்களுக்கு லைக் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்.